வணக்கம் பிரவீன். அதாவது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளிலும் அதாவது தனியார் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தின் மூலமாக அந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் தங்களது பணிகளை செய்து வருகிறார்கள். இவர்கள் காலையிலேயே சுமார் 5 மணி அளவில் 5:30 மணி அளவில் இவர்கள் வேலைக்கு வந்து விடுவார்கள். இவர்கள் காலையிலிருந்து இவர்களுடைய பணிகளை செய்ய வேண்டும். இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒரு ஜீவோ போடப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 500 ரூபாய்க்கு மேல் இவர்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதாக கூறப்பட்டுள்ளது என்று இந்த தொழிலாளர்கள் தரப்பில் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படுவதோ 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை தான் வழங்கப்படுகிறது என்றும், ஓட்டுநர்கள் அதாவது அந்த குட்டியானை என்று அழைக்கக்கூடிய டாடா ஏஸ் வாகனத்தில் தான் அந்த குப்பைகளை அள்ளி செல்வார்கள். அதை அந்த வண்டிகளை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு மட்டும் 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை சம்பளம் வழங்குகிறார்களாம். மற்ற அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை தான் வழங்கப்படுகிறது என்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எனவே மேலும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு 50 ரூபாய் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் ஒரு 50 ரூபாய் பிடிக்கிறார்களாம். அப்படி பிடிக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அனைத்து தொழிலாளர்களும் பிடிக்கும்போது சுமார் 30,000 ரூபாய்க்கு மேல் மாதந்தோறும் பிடிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இவர்களுடைய பணி நேரத்தில் காலையிலிருந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வண்டியில 1000 கிலோ வரை கண்டிப்பாக குப்பைகளை அள்ளி செல்ல வேண்டும் என்பதாகவும் ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல் வைக்கப்படுவதால் அந்த ஒப்பந்தத்தை எடுத்துள்ள நிறுவனத்தின் மீது அவர்கள் அதிருப்தி தெரிவித்துதான் இன்று அவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த மாநகராட்சியுடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை இப்போதைக்கு கைவிடுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்ததின் பேரில் தற்காலிகமாக அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களது போராட்டத்தை நிறுத்தியுள்ளார்கள். இதன் நிமித்தம் இந்த 4 மாதங்கள் அதாவது கடைசியாக 4 மாதங்களாக ஒரு நபரிடமிருந்து 50 ரூபாய் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் பிடிக்கப்பட்ட அந்த 4 மாதங்களுக்கான ரூபாய் 200 ரூபாயை உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அந்த அதாவது பிஎஃப் போன்ற பணப்பிடிப்பும் பிடித்துள்ளார்கள். அதாவது ஒரு தொழிலாளர்களிடம் பிஎஃப் பிடிக்கிறோம் என்றும் பிடித்துள்ளார்கள். ஆனால் அந்த பிஎஃப் அலுவலகத்தில் இவர்களுடைய கணக்கில் எந்த விதமான பணமும் வரவு வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் பிஎஃப் அந்த வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் போய் விசாரித்ததில் இவர்கள் பேரில் எந்த ஒரு கணக்கும் வைக்கப்படவில்லை என்பதாகவும் கூறுகிறார்களாம். எனவே அந்த பணமும் எங்க போச்சு, அந்த பணத்தை எங்களுக்கு அப்படி கட்டவில்லை என்றால் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும், கெட்டி இருந்தால் அதற்கான ஆவணங்களை எங்களிடம் தர வேண்டும் என்பதாகவும் இவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார்கள். இது குறித்து இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகர மேயர் மற்றும் தொழிலாளர் தரப்பிலிருந்து அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் என சிலரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் அந்த கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்து அவர்களுடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் மாநகராட்சி மேயர் தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டமானது இன்று காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெற்றது. எனவே தூத்துக்குடியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் குப்பை அள்ளும் பணி மற்றும் அந்த துப்புரவு பணிகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு இவர்கள் தற்காலிகமாக அந்த வேலை நிறுத்தத்தை கைவிட்டதால் இப்போது மீண்டுமாக பணிக்கு சென்றுள்ளார்கள். இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது.